السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي هدانا لهذا، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهد الله فلا مضل له فمن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في محكم تنزيل وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضله بسم الله الرحمن الرحيم. إذا بلغ أشده وبلغ 40 سنة قال ربي أوزعني أن أشكر نعمتك التي أنعمت علي وعلى والدي وأن أعمل صالحا ترضاه وأصلح لي في ذريتي إني تبت إليك وإني من المسلمين. صدق الله العلي العظيم وصدق رسول النبي الكريم، ونحن على ذلك من الشاكرين والشاهدين، والحمد لله رب العالمين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني ويفقه قولي. ربي زدني علما وارزقني فهما. اللهم صل على سيدنا محمد طب القلوب دوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وبارك وسلم عليه. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டமாக. அவனுடைய ஸலாத்தும் ஸலாமும் கருணையும் ஈடேற்றமும் நமது நாயகம் நற்குணத்தின் தாயகம் நபிகள் எங்கள் பெருமானார் ரசூலே அக்ரம் தாஜிதாரே மதீனா சர்வரே காயினார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய தோழர்கள் சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் ஷுஹதாக்கள் அவுலியாக்கள் குறிப்பாக முஃமின்களான முஸ்லிம்களான நம் அனைவர் மீதும் இன்றும் இனி என்றும் நின்று நிலவட்டுமாக. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்லிஷானு தஆலா மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் செய்யக்கூடிய நன்மைகளுக்கு எல்லா நேரமும் நற்கூலிகளை வழங்கக்கூடியவனாக இருக்கிறான். அதே நேரம் பாவங்கள் செய்கின்ற பொழுது அந்த பாவத்திலிருந்து அவன் மீண்டு வருவதற்குண்டான சந்தர்ப்பத்தை தருகிறான். ஒரு பாவத்தை செய்துவிட்டு நான் பாவம் செய்திருக்கிறேன் என்று துணிவு கொள்ளாத வரை அல்லாஹ் அவனை மன்னிப்பதற்கு தயாராக இருப்பான். ஒரு முஸ்லிமினுடைய மனநிலை இப்படித்தான் இருக்கும். ஒரு பாவத்தை செஞ்சுட்டு அவர் நிம்மதியா இருக்க மாட்டார். அல்லாஹ்வுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை செஞ்சிட்டேனே அப்படிங்கிற உறுத்தல் அவருடைய மனசுல இருக்கும். அப்ப அப்படிப்பட்ட ஒரு மன நிலையைத்தான் அல்லாஹ் விரும்புகிறார். ஒரு பாவத்தை செஞ்சுட்டு அல்லாஹ்வுக்கு பிடிக்காத ஒரு பாவத்தை செய்து விட்டேன் என்று அச்சப்படக்கூடிய நிலையில் அல்லாஹ் அவனுக்கு அவகாசம் தருகிறான். அந்த பாவத்திலிருந்து அவன் மீண்டு பாவ மன்னிப்பு செய்வதை எதிர்பார்த்து அவனுக்கு வாய்ப்பு கொடுக்கிறான். ஒரு காலம் வரைக்கும் பாவம் தான் செஞ்சிட்டானே, உடனே அவனை தண்டிச்சிடணும்னு சொல்லி மலக்குமார்கள் எத்தனைக்கின்ற பொழுது அல்லாஹ் சொல்லுகிறான், மலக்குமார்களை சற்று பொறுங்கள், என் அடியான் அவனுடைய பதட்டத்தில் பாவம் செய்திருக்கிறான். அந்த பாவத்திலிருந்து மீண்டு அவன் பாவ மன்னிப்பு கேட்டு விட்டால் அந்த பாவமே அழிக்கப்பட்டு விடும். எவ்வளவு பெரிய கிருபை இல்ல ரப்பு. அப்ப அவன் நமக்கு தந்திருக்கிற வாழ்நாளுடைய எண்ணிக்கை சில பேருக்கு கூடுதல், சில பேருக்கு குறைவு. அந்த நாட்களுக்குள்ளாக சில நாட்களை குறித்து வைத்துக் கொண்டு மனுஷனுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல சிந்தனை என்னன்னு சொன்னா, ஒரு மனுஷன் கெட்டவனா இருந்து நல்லவனா வர்றதுக்குண்டான வாய்ப்புகளை அல்லாஹ் தர்றான். சொல்லுவாங்க, ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தினுடைய 2வது ஜனாதிபதி உமர் ரலியல்லாஹு வந்து அன்றைக்கு இஸ்லாத்தை ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப வீரமான ஆளு.
எதிரிகளுடைய கூடாரத்துல 2 பேர் தான் ரொம்ப வீரமா இருந்தவங்க. ஒன்னு உமர், இன்னொன்னு அபூஜஹல். இந்த 2 பேர் விஷயத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் இந்த வெள்ளிக்கிழமை ரவுல, வியாழக்கிழமை ராத்திரி முடிஞ்சா வெள்ளிக்கிழமை அல்லாஹ்ட்ட கையேந்துறாங்க. யா அல்லாஹ், இஸ்லாத்திற்கு எதிரானவர்களுடைய பட்டியல்ல அபூஜஹல், உமர் 2 பேர் இருக்காங்க. 2 பேரும் வீரர்கள், பராக்கிரமசாலிகள். அவங்க சொல்றதை எல்லாரும் கேட்கிற அளவுக்கு அவங்க பலமா இருக்காங்க. இப்ப இந்த 2 பேர்ல யாராவது ஒருத்தரை இஸ்லாத்துக்கு கொடுத்துரு. இது ரசூலுல்லாஹ்வுடைய துவா. 2 பேர்ல யாராவது ஒருத்தரை இஸ்லாத்துக்கு கொடுத்தேன்னு சொன்னா அந்த இஸ்லாம் அவர்களை கொண்டு பலம் பெறும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கேட்ட துவா. அந்த துவாவை அல்லாஹ் எப்படி கபூல் செய்யறான் பாருங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எதிரிகளுடைய கூடாரத்துல உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கும் போது ரசூலை கொலை செய்யணும், நவுது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ்வுடைய நபிய கொலை செய்வதற்கு யார் தயார் அப்படின்னு அங்க கேட்கிறான். அங்க கேட்டப்ப ஹஜ்ரத் உமர் எந்திரிச்சு நிக்கிறார், நான் கொலை செய்யறதுக்கு தயாரா இருக்கேன். அப்ப எல்லாரும் சொன்னாங்க, நீ அதுக்கு சரியான ஆள் தான், நீ அதுக்கு சரியான ஆள் தான், போயிட்டு வான்னு சொல்லி அனுப்புறாங்க. ரொம்ப வேகமாக தன்னுடைய கழுத்தில் வாள் இருக்கு இல்லையா, வெற்ற வாள், அந்த வாளை கழுத்தில் தொங்க விட்டு கொண்டு உமர் ரலியல்லாஹு வருகிறார். வருகின்ற பொழுது வழியில ஒருத்தர் கேட்கிறார், என்ன உமரே ரொம்ப வேகமா போறீங்க, கழுத்துல வாள் இருக்கு, ரொம்ப வேகமா போறீங்க, யாரையோ காலி பண்றதுக்கு போறீங்க போல இருக்கு, யாரை கொலை பண்ண போறீங்க, யாரை க்ளோஸ் பண்ண போறீங்கன்னு சொல்லும் போது புதிதாக ஒருத்தர் வந்து முஸ்லிம் இஸ்லாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரா, அப்துல்லாவுடைய மகன் முகமது, அவரைத்தான் கொலை செய்ய போகிறேன், அவர் வந்து நம்முடைய அப்பன் பாட்டன் எல்லாம் வணங்கிய அந்த மார்க்கத்தை வந்து குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறாரா அப்படின்னு சொன்ன உடனே வந்தவர் சொன்னாரு, முகம்மதை கொலை செய்யறது இருக்கட்டும், முதல்ல உன் தங்கச்சியை போய் பாரு, உன்னுடைய உடன்பிறப்பு உன் தங்கை அந்த மார்க்கத்தை ஏற்று இருக்கிறார் அப்படின்னு சொன்ன உடனே ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேல உள்ள கோபம் அப்படியே தங்கச்சி மேல, என்னது ஏன் தங்கச்சி இஸ்லாத்துக்கு போயிருச்சா, முதல்ல தங்கச்சியை பார்த்துட்டு அப்புறம் ரசூலுல்லாஹ் போவோம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய தங்கை வீட்டுக்கு போகிறார்கள். அங்கே கதவு தாளிடப்பட்டிருக்கிறது, அங்கே கதவு தாளிடப்பட்டிருக்கிறது. கதவை போய் இடிக்கிறான். இடிக்கும் போது அங்கே உள்ள தங்கையும் தங்கையின் கணவரும் செய்தி தெரிஞ்சிருச்சு, உமர் வந்து நபியை கொலை செய்ய வேகமாக போய்கிட்டு இருக்கிறாரு. அப்ப அவர் போற வேகத்துல இங்க தட்டுற வேகத்தை பார்த்தா அவர் மாதிரிதான் தெரியுது. கதவு சாதாரணமா தட்டல, கதவு இடிக்கிற மாதிரி இருக்கு, ஒருவேளை அவரா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி தங்கையுடைய கணவர் என்ன செய்யறாரு, நான் போய் கதவை திறக்கிறேன் நீ இருமான்னு சொன்னார். நான் போய் கதவை திறக்கிறேன் நீ இருமான்னு சொல்லிட்டு மனைவியை இருக்க சொல்லிட்டு இவர் போய் கதவை திறந்தார். திறந்து எந்த பேச்சும் இல்லை, ஒரு வார்த்தை கூட பேசல. நீனும் உன் மனைவியும் நாம ஆண்டாண்டு காலமாக இருந்த மார்க்கத்தை விட்டுட்டு இஸ்லாத்தின் பக்கமா போயிட்டீங்கன்னு சொல்லி ஓங்கி மண்டையில் அடிச்சார் உமர். அவருடைய தங்கையுடைய கணவர் மச்சான் மண்டையில ரத்தம் ஒத்து ஊத்து. அப்ப அப்படியே போகும்போது பார்த்தா அங்கே உமர் ரலியல்லாஹுடைய தங்கை குர்ஆன் ஓதிக்கிட்டு இருக்காங்க, உட்காந்து குர்ஆனை ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க. வேகமா போய் இந்த உமர் என்ன செய்யறாரு, அந்த குர்ஆனை எடுக்க போனார். அப்ப தங்கையும் தங்கையுடைய கணவரும் சேர்ந்து சொன்னாங்க, அந்த குர்ஆனை தொடுற அளவுக்கு நீங்க சுத்தம் இல்லை, குர்ஆனை தொடுற அளவுக்கு நீங்க சுத்தம் இல்லை, ஒழு செஞ்சுட்டு வந்துதான் குர்ஆனை தொடணும் அப்படின்னு சொன்ன உடனே இவரால கட்டுப்படுத்த முடியல. எப்படியாவது அதுல என்ன இருக்குன்னு பார்க்கணும், எப்படியாவது அதுல என்ன இருக்குன்னு பார்க்கணும்னு சொல்லி அவங்க என்ன சொன்னாங்களோ அதெல்லாம் செஞ்சார். ஒழு செய்ய சொன்னாங்க, கையை கழுவ சொன்னாங்க, முகத்தை கழுவ சொன்னாங்க, மசகை செஞ்சாங்க, 2 காலையும் கழுவி எல்லாம் ஒழு செய்யற மாதிரியே செஞ்சுட்டு அந்த குர்ஆனை எடுத்தார். குர்ஆனை எடுத்தா நம்மள மாதிரி குர்ஆன் புரியாத அவங்கெல்லாம் இல்லை, அவங்க அரபியிலே பிறந்தவங்க. உமர் அந்த குர்ஆனை எடுத்து ஓதினார். இன்னனி அனல்லாஹு அப்படிங்கிற வாசகம், நிச்சயமாக நான் தான் இறைவன், நான் ஒருவன் தான் நிரந்தரமா இருப்பேன்,
நான் நித்திய ஜீவன் நிரந்தரமானவன் அப்படின்னு சொல்லி இந்த குரான் வசனத்தை பார்த்த உடனே இவருக்கு மண்டையெல்லாம் கிருகிருன்னு சுத்து. இப்படிப்பட்ட வேதமா? எந்த உலகத்துல எந்த வழிபாட்டு தளத்துல உள்ள அந்த தெய்வங்களும் இப்படி சொல்லாது. நான் தான் ரப்பு, நான் நிரந்தரமா இருப்பேன், இந்த உலகம் அழிஞ்சாலும் நான் அழிய மாட்டேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் குரான்ல. இந்த வசனத்தை பார்த்துட்டு உமர் சொன்னாரு, இதை நான் தொடர்ந்து ஓதணும். ஓத முடியாது. இதை ஓதணும்னு சொன்னா நாங்கள் ஏற்றிருக்கிற முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்தை நீங்க என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளணும். இப்ப என்னைய கூட்டு போங்க, என்னைய கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொன்னார். ரெண்டு பேரும் சேர்ந்து உமரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கூட்டு வர்றாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரம் பிடித்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக ரசூலுல்லாஹ் அப்படின்னு கலிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வந்தாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினாங்க. நேற்றைய தினம்தான் அல்லாஹ் இடத்துல நான் துவா செஞ்சேன். உமர் அல்லது அபூஜஹல் ரெண்டு பேர்ல யாராவது இடத்துல இஸ்லாத்துல கொண்டு வந்து சேர்த்து நல்லா நான் துவா செஞ்சேன். அது உமருடைய விஷயத்தில் கபூல் ஆகி இருக்கிறது. நம்ம இங்க யோசிக்க வேண்டியது என்ன, எப்படி வேகமா வந்த உமர், அந்த உமருடைய வழி எப்படி திரும்பியது. அவர் வந்தது ரசூலை கொலை செய்ய வந்தார். ஆனா இப்ப இந்த பெருமானாருடைய கரம் பிடித்து இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் வாழ்க்கை எப்படி ஆனது. பின்னாடி ஒரு காலத்துல ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, உமர் ஒரு பாதையில் வந்தால் ஷைத்தான் அந்த பாதையில வரமாட்டான். உமர் ஒரு பாதையில வந்தா ஷைத்தான் வேற ரூட் எடுத்து போயிடுவான். எப்படி வந்தவர், ரசூலை கொலை செய்ய வந்தவர், அவருக்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொடுத்தான். உமர் ஒரு ரூட்ல வந்தான்னா ஷைத்தான் வேற ரூட்ல போயிடுவான், பைகாட் பண்ணி போயிடுவான், பைபாஸ்ல போயிடுவான். அப்ப அவ்வளவு கடுமையாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், அஷித்தாவு அலல் குஃபாரி, இறை மறுப்பாளர்கள் மீது வெறுப்பானவர்களாக ஹஜ்ரத் உமர் இருந்தாங்க. அவர்கள் இருந்த வரைக்கும் ரசூலை நெருங்க முடியல யாராலே. அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாதுகாப்பு அரணாக, ஒரு பாடி பில்டராக, ஒரு பாதுகாப்பாளராக ஹஜ்ரத் உமர் இருந்தாங்க. நம்ம எல்லாருக்குமே இப்படி ஒரு வாய்ப்பு அல்லாஹ் தர்றான். சில நேரங்கள்ல சின்ன சின்ன வாய்ப்புகளை அல்லாஹ் தருவான், சந்தர்ப்பங்கள் தருவான். சில பேருக்கு ஒண்ணும் இல்லை, சாதாரணமான நடந்து போயிட்டு இருக்கும் போது வழுக்கி விழுந்துருவார். 6 மாசம் எந்திரிக்க மாட்டார், படுத்த படுக்கையா இருப்பார். என்னங்க ஆச்சு? ஒண்ணும் இல்ல, படி இறங்கும் போது விழுந்துட்டே பாரு. என்ன நீ எவ்வளவு பெரிய வீரன் சூரன் அசகாய சூரன், படி இறங்கும் போது விழுந்துட்டேன்னு மாச கணக்கா படுத்திருக்க தெரியல. அப்ப இது அல்லாஹ் கொடுக்கிற படிப்பினை. சில பேருடைய வாழ்க்கையில் சில அடிபடும், சில நோய் வரும், சில நஷ்டம் வரலாம், சில இறப்புகள் கூட வரலாம். தனக்கு நெருக்கமானவங்க, தன்னுடைய நேசத்திற்குரியவர்கள் இறந்து போகலாம். இதெல்லாம் கொடுத்து அல்லாஹ் என்ன செய்யறான், இவன் இதுல இருந்து மீண்டு தாம்பக்கம் வர்றானா இல்ல திரும்பி போயிடுவானான்னு பார்ப்பான். ஒருத்தர் சொன்னாரு, இன்னைக்கு நடந்த சம்பவம், நல்ல தொழுகையாளி, வருஷ கணக்கில் தொழுதுகிட்டு இருந்தாரு. திடீர்னு என்னாச்சு, கொஞ்ச நாள்ல தொழுகையை விட்டார். தொழுகையை விட்டது மட்டும் இல்லாம இஸ்லாத்திற்கு மாற்றமான பழக்கங்களை ஆரம்பிச்சார். இந்த பழக்கம் வந்துட்டா தொழுவ முடியுமா? 24 மணி நேரம் அவன் என்ன செய்யறான்னு தெரியல. கொஞ்ச நாள்ல அவருடைய உடல் கெட்டுச்சு, எல்லாம் உடல் உறுப்புகள் எல்லாம் பாதிப்படைஞ்சிச்சு. எவ்வளவு மதிப்பாக இருந்தாலும் அவ்வளவு மதிப்பு குறைஞ்சு மக்கள் ரொம்ப கேவலமா பேசினாங்க. நல்ல மனுஷன் தான், இந்த பழக்கம் வந்துருச்சு, அதனால அவன் இனிமே திருந்த மாட்டான், தொழுகல, ஒன்னும் சொல்லல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவர் மரணம் அடைஞ்சிட்டார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மவுத்தாயிட்டாரு. நல்லா பாருங்க, நல்லா கொடுக்கிற படிப்பினை. அவருடைய ஜனாசா வீட்டில் வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லோருடையும் பழகியவர். அவருடைய ஜனாசா வீட்டுல கூட ஒரு 10 பேர் சேரலங்க. ஒரு 10 பேரு வரல. என்னங்க இன்னொரு மொத்தம் தெரியுமா, அவன் நல்லா தான் இருந்தான், இப்ப அவன் நல்லவன் இல்லைங்க, கெட்டு போயிட்டான், இப்படியே சொல்லி அவருடைய மரணத்துக்கு கூட போகல. மரணம் கூட எல்லாம் படிப்பினை தர்றான். ஒரு சின்ன ஒரு நஷ்டத்தை கொடுத்து, ஒரு சருகுதலை கொடுத்து அல்லாஹ் என்ன செய்வான், தன் பக்கம் வருகிறானா, தன்னை விட்டு தூரமாகிறானா. அப்ப அந்த ஆள் மௌத்தாகிறதுக்கு முன்னாடி கேட்டிருக்கிறாங்க, நல்லா தானே தொழுதுகிட்டு இருந்தீங்க,
நீங்க தொழுகையை விட்டுட்டீங்க, இந்த பழக்கம்லாம் வந்துருச்சு, எப்படி நீங்க அப்படின்னு சொன்னா அவர் சொல்றாரு, இந்த அல்லாஹ்வுக்கு கண்ணு தெரியல, எனக்கு கொடுத்த ஆம்பளை பிள்ளைய அல்லாஹ் மௌத்தாக்கிட்டான், அதனால அவன் மேல எனக்கு கோபம். ஆனா அறிவு கட்டவனே, அந்த பையனை உனக்கு கொடுத்ததே அல்லாஹ் தானே. நம்ம இப்படி யோசிக்கணும். நம்ம மௌத்தானா என்ன சொல்றோம்? மௌத்தானா என்ன சொல்லுவோம்? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ்விடமிருந்து வந்தோம், நம்ம அல்லாஹ்விடமே திரும்பி செல்லக்கூடியவர்களா இருக்கிறோம். இந்த ஆள் சொல்றாரு, எனக்கு கொடுத்த மகனை அல்லாஹ் மௌத்தாக்கிட்டான், அதனால அவன் மேல கோவம், நான் தொழுவ மாட்டேன். இப்ப மௌத்து கூட நாரி போச்சா? மௌத்து கூட அல்லாஹ் படிப்புன்னு தர்றாங்க. சில பேருக்கு வாழ்க்கையில சில சந்தர்ப்பத்துல திருந்துறதுக்கு அவகாசம் தருவான். சாவர வரைக்கும் திருந்தலைன்னா அவன் செத்தாலும் என்ன செய்ய முடியாது, அவகாசம் கிடைக்காது. மையத்துக்கு கூட ஆள் வரமாட்டான். அல்ல அவகாசம் தர்றத பயன்படுத்தி கொள்ளவில்லை என்றால், சில பேர் நோய் வரும், நோய் வந்தவொடனே என்ன செய்யணும், அல்லாஹ்வின் பக்கம் திரும்பிடணும். ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் நமக்கெல்லாம் மிகப்பெரிய சான்றாக இருக்கிறார்கள். உடல் முழுக்க புழுக்கள் நெளிந்தது, கொப்புளங்கள் வந்தது, ஊரெல்லாம் ஒதுக்கி வச்சாங்க. ஊருக்குள்ள இருக்காத வீடு மேல துர்வாடை வருகிறது என்று சொன்னார்கள். மனைவி மட்டும் அவங்க கூட இருந்தாங்க. ஊருக்கு ஒதுக்குப்புறமா குடிசை போட்டு அந்த குடிசையில மனைவியோடு வாழ்ந்திருக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த புழுக்கள் கடித்து அவருடைய இதயத்தை கடிக்க ஆரம்பித்தது. சொன்னாங்க, யா அல்லாஹ், என் உடம்பு பூரா அந்த புழு சாப்பிடட்டும் பரவாயில்ல, ஆனா உன்னை நினைக்கக்கூடிய நெஞ்சத்தையும் உன்னை திக்ரு செய்ய நாவ மட்டும் விட சொல்லு. இது அய்யூபுடைய துவா. நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் எப்படி துவா செஞ்சாங்க? இந்த உடம்பு பூரா புழு சாப்பிட்டாலும் பரவாயில்ல, என்ன செய்யணும், உன்னை நினைக்கக்கூடிய நெஞ்சத்தையும் உன்னை திக்ரு செய்ய நாவையும் விட்டு வைக்கிறதற்கு எனக்கு தௌஃபீக் செய்யும் துவா செஞ்சாங்க. நம்ம சின்ன பிளேடு சீவுனா போதும், பிளேடு கையில சீவுச்சுன்னா ஒரு வாரம் தொலை வர மாட்டேன். காய்ச்சல் வந்தா ஒரு மாசத்துக்கு தொழுவ லீவு, காய்ச்சல் வந்தா ஒரு மாசத்துக்கு தொழுவ லீவு. இப்ப சொல்லுங்க, அல்லாஹ் இவர் மேல ஆசைப்படுவானா கோபப்படுவானா? சொல்லுங்க. ஒரு சின்ன சோதனை அல்லாஹ் தர்றான், உடல் நலம் இல்லாம போகுது அல்லது பொருள் நஷ்டமாகுது. இது குர்ஆன்ல வருது, வனக்ஸி மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத். உங்களுடைய பொருட்கள், உங்கள் உயிர்கள், நீங்கள் வைத்திருக்கும் கனி வர்க்கங்கள் இதுவெல்லாம் குறைந்து போச்சுன்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும்? இந்த குறைவு ஏற்பட்டவொன்னு அல்லாஹ்ட்ட இன்னும் கொஞ்சம் நெருக்கமா வரணும். ஆனா மனுஷன் என்ன செய்யறான்? எனக்கு நஷ்டம் வந்துருச்சு, நான் அல்லாஹ்ட்ட கோச்சுக்கிட்டேன்னு சொல்லி திரும்ப போயிடுறான். அப்ப காய்ச்சல் வந்தாலோ பொருள் இழப்பு ஏற்பட்டாலோ மாதக்கணத்தில் அல்லாஹுடைய கடமையை பாழாக்கியவனை பார்த்து அல்லாஹ் கோவப்படுவானா சந்தோஷப்படுவானா? பதில் சொல்லுங்க. கோவப்படுவானா சந்தோஷப்படுவானா? கோவம் தானே படுவான். அப்ப நம்ம என்ன செய்யறது? அல்லாஹ்ட்ட கோச்சிட்டு போறது, எனக்கு காய்ச்சல் வந்துருச்சு, எனக்கு நஷ்டம் வந்துருச்சு. இன்னொரு பக்கம் சொல்றாங்க, உனக்கு கீழே இந்த உலகத்துல இருக்கிறவங்களை நினைச்சு பாரு. ஹஜ்ரத் அலி சொன்னாங்க, நான் அடிக்கடி சொல்லுவேன், ஹஜ்ரத் அலி ரசூலுல்லாஹ்வுடைய மருமகன், செருப்பு வேணும் செருப்பு வேணும் அல்லாஹ்ட்ட நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஒரு நாள் ரோட்ல பார்த்தேன், ரோட்ல 2 காலும் இல்லாம ஒருத்தர் நடந்து போனார். அவரை பார்த்தவொடனே அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டேன், யா அல்லாஹ், அவரை காலே இல்லாம வச்சிருக்க, என்னைய செருப்பு மட்டும்தான் இல்லாம வச்சிருக்க, அதனால உனக்கு நன்றி செலுத்துறேன்னு யார் சொன்னாங்க? அலி ரலியல்லாஹு சொன்னாங்க. நாம என்ன செய்யறோம்? நமக்கு மேல உள்ள ஆளை பாக்குறோம். ஒருத்தன் 10 கார் வச்சிருக்கான், என்கிட்ட ஓட்டக்கார் 1 தான் இருக்கு, நான் எப்போ 9 கார் வாங்குறது? இப்படின்னு ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு வாழ்க்கையை வீணாக்கிறோம். எனக்கு கீழே ஒருத்தர் சைக்கிள் மட்டும் ஓட்டிக்கிட்டு இருக்காரு, அவரை பார்த்துட்டு நான் என்ன செய்யணும்? அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். இதுதான் அல்லாஹ் விரும்புறான். எனக்கு கீழே இருக்கிறவங்களை பார்த்துட்டு நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். என்னை விட மேலானவங்களை பார்த்துட்டு நன்றி கெட்டு போய் அல்லாஹ்ட்ட பேசக்கூடாது. இதுதான் அல்லாஹ் நமக்கு சொல்ற வாழ்க்கையுடைய படிப்பினை. அப்ப நமக்கு தந்திருக்கிற வாழ்நாளில் அல்லாஹ் சில அவகாசங்கள்ல சில லாபங்கள் தருவான், சில நஷ்டங்கள் தருவான், சில ஆரோக்கியம், சில வியாதி, சில உறவுகள், சில பிரிவுகள், எல்லாமே வரும். எது வந்தாலும் எது போனாலும் நம்மளோட நிரந்தரமா இருக்கிறது யாருங்க? அல்லாஹ் ஒருத்தன் தான். நம்ம பிறக்கும் போது மனைவி வந்தாங்களா? பிறக்கும் போது மனைவி இருந்தாங்களா? இல்ல, இடையில தான் வந்தாங்க. நம்மளுடைய குழந்தைகள் நம்ம பிறக்கும் போது இருந்தாங்களா? இல்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அந்த குழந்தை வந்துச்சு. அப்ப இவர்களை எல்லாம் இடையில் நமக்கு உருவாக்கி கொடுத்த இறைவன் நாம துவக்கத்துல நாம பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்து நம்மளோட இருக்கிறான். அதே மாதிரி நாம மரணித்தாலும் நம்ம மனைவி, நம்மளுடைய மக்கள் எல்லாரும் நம்ம விட்டு போனாலும் நம்மளோட யார் இருக்கா? அல்லாஹ் எப்போதுமே இருக்கான்.
அவனுடைய விருப்பத்துக்கு தான் நம்ம செயல்படணுமே தவிர அவனுடைய வெறுப்புக்கு உண்டான மாதிரி நம்ம செயல்படக்கூடாது. எனவே அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் நமக்கு சில மாதங்கள், விசேஷமான சில நாட்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் தந்து, அதுல நீங்க என்னை விசேஷமா நினைவு கூர்ந்து அந்த நினைவை தொடர வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறான். இல்லாமல் அல்லாஹு தாலா ரஜபிலும் வரக்கூடிய ஷாபானிலும் நமக்கு பரக்கத் செய்வானாக. வரக்கூடிய ரமலானை அடைந்து கொள்ள நமக்கு தௌஃபீக் செய்வானாக. அந்த ரமலானில் அமல்கள் செய்வதற்கு அல்லாஹ் நமக்கு பேரருள் புரிவானாக. அஸ்ஸலாமு